சக்தி. இப்போது வரிசையாக வந்து என்னோடய வாழ்க்கை அனுபவத்தை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் அம்மா கிட்டே போனது ஆல்மோஸ்ட் 1981. ஸோ முதல்ல வந்து அம்மா வந்து என்னோடய எம்டி எக்ஸாமுக்கு ஒரு சோதனை கொடுத்து சாதனை படைச்சா. அடுத்தது அதே மாதிரி என்னோடய மைத்துனரோட திருமணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தா. அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் மாமியாரோட வியாதிக்கு நாங்கள் எல்லாம் லைஃப்பில் ஸ்டெடி ஆகிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை நீடித்து அப்புறம் நல்லபடியாக வந்து அம்மாவோட பாதத்தை வந்து அவங்க போய் அடைஞ்சாங்க. இதோட அம்மா சும்மா இருப்பாங்களா? அடுத்த சோதனை. ஸோ இது என்ன சோதனை? ஆல்மோஸ்ட் எங்கள் மாமியார் இறந்தது 1983. வித்தின் 2-3 months வந்து திடீர்னு எனக்கு ஒரு ஹை ஃபீவர் வந்தது. அப்போ போயிட்டு நான் நாகமணி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே அட்மிட் பண்ணாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் வந்து ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு நாள் சிசேரியன் முடிச்சுட்டு வெளியே வரேன். ஜஸ்ட் என்னோடய காலெல்லாம் யானைக்கால் அளவுக்கு அவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. ஸோ பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்வாக ஆயிடுச்சு. ஸோ உடனே யூரின் வந்து டெஸ்ட்டு கொடுத்தேன். அப்படியே வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து பால் ஊற்றினா மாதிரி வந்து அதை கொண்டு வந்து காட்டினாங்க. அதாவது அந்த யூரினில் வந்து அவ்வளோ உப்பு சத்து, புரோட்டீனூரியான்னு சொல்லுவோம். அதை பார்த்த அதிர்ச்சியிலேயே வந்து நான் ஹாஸ்பிட்டலை விட்டு பாதி தூரம் ஓடியே போயிட்டு அப்புறம் வெளியே ஒரு டெலிஃபோன் பூத்லேருந்து எங்கள் மேடம்க்கு வந்து ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்தோம். ஸோ கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னாங்க. அப்புறம் நாகமணி ஹாஸ்பிட்டல்லையே வந்து எனக்கு நல்ல விதமாக ஆல்மோஸ்ட் 1 month அட்மிஷன் பண்ணி வைத்தியம் பண்ணாங்க. என்ன பண்ணாலும் உடம்பு தேரலை. நான் ஆளே முழுசாக வந்து ஊதி போயிருந்த முகம். டெலிவரிஸ் எல்லாம் கூட வரும். போய் வந்து அசஸ் பண்ணலான்ட்டு போவேன். பட் போய் நின்னோடனே வெளன்னு ஆகிடும். அதோடு வந்து படுத்துடுவேன். ஸோ இப்படி 1 month வந்து போயிடுச்சு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அப்போ இது நான் சொல்கிறது 1983. அப்போ கொஞ்சம் நம்ம சென்னையில் வந்து அவ்வளோவா டெவலப் ஆகலை நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ என்னை பார்த்த சீனியர் நெஃப்ராலஜிஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேக்கி ஆகிட்டாங்க, நம்ம டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறோமேன்ட்டு. ஸோ அப்போ வந்து சிஎம்சி வெள்ளூரில் வந்து இட் வாஸ் வெல் டெவலப்ட். ஸோ அங்கே வந்து என்னை ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நானும் ஹஸ்பண்டும் சிஎம்சி வெள்ளூருக்கு போயிட்டு அப்புறம் அங்கே வந்து கிட்னி பயாப்சி பண்ணாங்க. ஸோ பண்ணிவிட்டு திருப்பி வந்து சென்னைக்கு வந்துட்டோம். அப்போவும் ஃபீவர் எல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் ஐ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தேர ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை. இந்த 2 மாதமாக வந்து என் குடும்பம் என் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா கிட்டே சரணாகதி அடைஞ்சிட்டேன். அம்மா, ஒன்று நீ என்னை காப்பாற்று, அப்படி இல்லைன்னா வந்து என்னை வந்து கொண்டு போயிடு, என் குடும்பத்தை வந்து நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை நான் தரோவாக நம்பி நான் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன்ட்டு என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மானு சரணாகதி அடைஞ்சிட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வித்தின் 48 hours ஐ வாஸ் நார்மல். ஐ வெண்ட் ஃபார் ஒர்க். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய ப்ளட் டெஸ்ட்டோ என்னோடய ரிப்போர்ட்ஸோ எதையுமே நான் பார்க்கல. என்னோடய கிரியாட்டினின் 5 milligrams இருந்தது, விச் இஸ் அ வெரி ஹை வேல்யூ. எதையுமே நான் ரீசெக் பண்ணலை. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 years கழித்து கொஞ்சம் வயசு கூடும்போது வேறு ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்போ தான் வந்து அந்த ப்ளட் டெஸ்ட் எல்லாம் வந்து திருப்பி பண்ணது. இட் வாஸ் ஆல் நார்மல். பட் அப்போது நான் இவ்வளோ அம்மாவை நம்பினேனே, இதை அம்மா தடை பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம மனித மனசுக்கு தோணும்ல. கண்டிப்பாக அம்மா அதுக்குண்டான முயற்சி எடுத்தான். எப்படின்னா அப்போது 83 வந்து சைதாப்பேட்டில் வந்து அம்மாவோட ஆன்மீக மகாநாடு வர்றதா இருந்தது. அப்போ அம்மா அருள்வாக்கில் சொன்னாங்க, நீயும் கணவரும் 2 நாள் வந்து அங்கே போய் தொண்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ 2 நாள் நான் லீவ் எடுக்கணும். நான் முக்கியமான பொறுப்பில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ நான் போய் என்னோடய சீனியர் மேடம் கிட்டே கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டாங்க. நமக்கு அப்போ இருந்த ஒரு பக்குவம் இல்லாத நிலைமை, அப்புறம் நம்ம பட்டு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விதியோ என்னமோ, நான் அம்மா சொன்னதை கேட்காம எங்கள் மேடம் சொன்னதை கேட்டுட்டு நான் போகலை. அந்த காலத்தில் வந்து என்னை பொறுத்து தான் என் ஹஸ்பண்டுக்கெலாம் அம்மா மேலே நம்பிக்கை. அதனால் நான் போகலை, அவளும் போகலை. வித்தின் அ ஷார்ட் வைல் ஐ ஹேட் டு டேக் திஸ் லீவ். 2 நாள் லீவுக்கு போக 2 மாதம் லீவு. இவ்வளோ பாடுபட்டு எல்லாமே.
அதில் என்னென்னா என்னை ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க என்னோடய ஹாஸ்பிட்டலோட சீனியர் மேடம். ஆல்மோஸ்ட் 1 மந்த் அங்கே ஹாஸ்பிட்டல் என்னை ஃப்ரீயாக தங்க வச்சாங்க. எல்லாம் 1 மந்த் சேலரியும் கொடுத்தாங்க. பட் அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்த மாதம் சேலரி வரல. பட் எங்களுக்கு எல்லாமே தேவை. அப்போது இதுலேருந்து நான் கற்றுண்ட பாடம், மனிதரை நம்புறதை விட தெய்வத்தை நம்பணும். தெய்வம் சொல்கிற உத்தரவில் மனித மூளையை கொண்டு யோசிக்கக்கூடாது. ஸோ அம்மா சொன்னது தான், அது ப்ராக்டிக்கலாக, அது ரீசனபிளாக ஒன்றுத்தையும் நம்ம யோசிக்கக்கூடாது. அம்மா சொன்னது சட்டம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவு எனக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய விஷயத்தில், பர்டிகுலர்லி என்னோடய மூத்த பையன், இளைய பையன் அவங்களோட திருமணத்தில் பெரிய அளவுக்கு எனக்கு கை கொடுத்தது. ஸோ அதையும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓம் சக்தி.